அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நாம் தொடர்ந்து கடந்த 2 நாளைக்கு முன்பாக கரூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோட பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது தமிழகம் எங்கும் ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட இதை பற்றினதான இந்த செய்திகள் கொஞ்சம் ஓய்ந்து வரும் நிலையில் கரூரில் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட் இன்னைக்கு நடந்திருந்தது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக அவர் வீடியோ பதிவு ஆதாரங்களோடு தாவேகாவுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் என்ன நடந்தது, நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு செந்தில் பாலாஜி எப்படி குறுகிய நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தார், எப்படி இங்கே நடந்த அசம்பாவிதம் அவருக்கு தெரிய வந்தது. ஸோ இப்படிப்பட்டதான கேள்விகளை எல்லாம், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கேள்விகளை எல்லாம் அவருக்கு முன்பாக அவருக்கு எதிராக கேட்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் மிகவும் சாதுரியமாக திறம்பட வீடியோ ஆதாரங்களோடு அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இது நிச்சயமாக எதிர்த்தரப்பினரை ஒரு திகிலுக்குள்ளாக ஒரு கலக்கமடைய செய்திருக்கிறது என்பது உண்மை. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட்டை அடிக்கோடிட்டு காட்டினது என்னென்னா, இந்த கூட்ட நெரிசலானது நிச்சயமாக தாவேகா கட்சியினரின் தவறுதான். காவல்துறையினர் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் கட்சி என்று வரும்போது அவர்கள் செய்ய வேண்டியதான அந்த வேலையை ஒழுங்காக நேர்த்தியாக செய்யாததன் விளைவாகவே இப்படிப்பட்டதான ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது. ஃப்யூச்சரில் இப்படிப்பட்டதான ஒரு அரசியல் துயரங்கள் நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கெத்தா தில்லா, நான் உயிருடன் இருக்கும் வரையிலையும் கரூரில் மக்களுக்கு ஒன்றுனா நான் எப்போனாலும் முன்ன வந்து நிற்பேன்னு தன்னை குறித்ததான விமர்சனங்களுக்கெல்லாம் அதிரடியாக பதில் சொல்லியிருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த விமர்சனத்தை கேட்டு ஆடிப்போன பிஜேபி வட்டாரமும் ஏடிஎம்கே வட்டாரமும் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதில் அண்ணாமலை, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி ஏன் பதட்டப்படுறாரு, எதனால முந்தி ப்ரெஸ் மீட் வச்சு கருத்துக்களை சொல்கிறாரு, ஒரு நபர் கமிஷன் அமைத்திருக்கும் சூழ்நிலையில் அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் எதுக்கு கருத்துக்களை சொல்கிறாரு, இப்படின்னெல்லாம் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஸோ நான் கேட்குறேன், இவர் ப்ரெஸ் மீட் வச்சனால நீங்கள் எதுக்கு பதட்டப்படுறீங்க? உண்மையாகவே சொல்கிறேன், மக்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. இன்றைக்கி நடந்ததான ப்ரெஸ் மீட்டில் செந்தில் பாலாஜி பதட்டமே படல, ரொம்ப ஃப்ரீயாக கெத்தாக ஆதாரங்களோடு எல்லாம் அந்த ஸ்க்ரீன் எல்லாமே ரெடி பண்ணி ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்டிவாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பயப்படாமல் நிருபர்களின் கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்கிறாரு. முக்கியமாக நிருபர்களின் கேள்விகளை தைரியமாக எதிர்கொள்கிறார். ஸோ அப்படி எதிர்கொள்ளணும்னாலே நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும், நிறைய பேரால் சொல்ல முடியும், அரசியல் விமர்சகர்களால் சொல்ல முடியும், தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் தன்னுடைய சார்பில் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்டதான ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒருவரால் எளிதில் எதிர்கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். இது நிச்சயமாக எதிர்த்தரப்பினரை பதட்டமடைய செய்துள்ளது அப்படிங்கிறது உண்மை. அது இவர்களுடைய விமர்சனங்களிலேயே தெரிய வருகிறது. இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த சம்பவத்தை முன்னிட்டு நடந்தேறியது. ஸோ இது சம்பந்தமாக தாவேகா கட்சியின் இணை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்களுக்கு இன்னைக்கு போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் போயிருக்கு. அந்த கடிதத்தில் பிரச்சாரத்தில் அந்த பிரச்சார வேன் விஜய் ட்ராவல் பண்ணுறதான அந்த வேனில் பயங்கரமான குவாலிட்டியான ஒரு கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேமரா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, இது எல்லாம் அப்படின்னா ரியர் வியூ, ஸோ இது எல்லாத்தையுமே பயங்கர கிளாரிட்டியாக வீடியோ படம் எடுக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை, இந்த வீடியோ ஃபுட்டேஜை ரிக்வெஸ்ட் பண்ணி திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்களுக்கு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜும் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கி காலையிலிருந்தே நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக புரட்சி, ஒரு கலவரத்தோடு கூடியதான ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு ட்வீட்டை, ஒரு பதிவை போட்ட ஆதவ் அர்ஜுனா அவரையும் இன்றைக்கி போலீஸார் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன், இவங்க 2 பேருமே கைது செய்யப்படலாம்
அது கூட சேர்ந்து தாவேகாவோட பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்கிறதான ஒரு செய்தி வட்டமடித்து கொண்டே இருந்தது, ஒரு ஸ்பெக்குலேஷன் இருந்தது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இவர்கள் யாருமே கைது செய்யப்படலை. ஆனால் நிச்சயமாக ஓரிரு நாட்களில் தகுந்த ஆதாரங்களை திரட்டிய பிறகு இவர்கள் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு போலீஸ் வட்டாரத்திலையும் காவல்துறை வட்டாரத்தில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தமாக நீங்கள் நம்ம பார்த்தோம்னா பிஜேபி, முக்கியமாக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இந்த சம்பவத்தை வைத்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், ஒரு அரசியல் லாப கணக்கை நாம் இங்கே இந்த சம்பவத்தை வைத்து தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பித்திருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே விஜய் வந்துட்டு திரு நடிகர் விஜய் அவர்கள் வருமான வரித்துறை மூலமாக ரெய்டுக்குள்ளானவர். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இவரோட டேட்டாஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இது ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகியிருக்கு. இவர் ஒழுங்காக தன்னுடைய வாகனங்களுக்கு இம்போர்ட்டட் கார்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு டேக்ஸ் ப்ராப்பராக கட்டலை அப்படிங்கிறதான ஒரு சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அதோடு சேர்த்து இப்போது கரெக்டாக ஒரு சிக்கலில், ஒரு மிகப்பெரிய சிக்கலில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் மூலமாக சிக்கியிருக்கிறார். ஸோ இதிலிருந்து நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் புரோக்கர், சரிங்களா, ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் அப்படின்னு சொல்லப்படுறது துக்ளக் அப்படிங்கிற பத்திரிகையோட எடிட்டர் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஸோ இவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்னா மாநில கட்சிகளுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் நபர். ஸோ இவர் மூலமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில செய்திகள் சொல்லப்படும். அதே மாதிரி மாநிலத்திலையும் ஒருத்தருக்கு அரசியலில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும் என்றால் இவர் மூலமாக அந்த செய்தியை அவர்கள் பாஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர். ஸோ ஆல்ரெடி விஜய் வந்துட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி இடத்துல அவர் உதவியை கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிஎம்கே இந்த விஷயத்தை வச்சு விஜயை லாக் பண்ண பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது விஜய்க்கு தெரியும். ஸோ அதனால் இதிலிருந்து இந்த டிஎம்கேயோட இந்த மூவ், இந்த ஆக்ஷன்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போது மத்திய அரசோட கதவை தட்ட ஆரம்பித்திருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஸோ இதற்கு குருமூர்த்தியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ மத்திய அரசானது இதை வச்சு விஜயை தங்களுடைய என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நிறைய சோர்சஸ் சொல்லுது. ஏன்னா முக்கியமாக பிஜேபியை பார்த்தீங்கன்னா வருகிற 2026 நடக்க போகிறதால தமிழக சட்டசபை தேர்தலில் மிகவும் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிச்சயமாக பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பிஜேபியில் நிறைய மாற்றங்கள், மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டார். ஏடிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிறதான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தூக்கி எறியப்பட்டார். ஸோ அண்ணாமலை ஏடிஎம்கேக்கும் 7ஆம் பொருத்தம் தான், பொருந்தி போகலை. இவங்க ஒற்றுமையாகவும் இல்லை. இவர் ஒன்று பேசினா அவங்க 10 பேச இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி பல ஆக்ஷன்ஸ் மூலமாக பிஜேபி தமிழ்நாட்டில் தங்களுடைய கால்களை பதிப்பதற்கு அவர்கள் தினந்தோறும் நிறைய மூவ்ஸ், நிறைய வழிகள் மூலமாக அவர்கள் கால் தடம் பதிப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் பொலிட்டிக்கல் வட்டாரத்தில், அரசியல் வட்டாரத்தில். ஸோ இந்த சம்பவத்தையும் வச்சு பிஜேபியானது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், ஒரு அரசியல் லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிறது. அவர்கள் மறைமுகமாக விஜயோட பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ நாங்கள் இதை வந்து மாநில ஃபைலில் இருந்து சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போனோம்னா, ஏன்னா மாநிலத்தில் டிஎம்கே இதற்கு எதிராக நிச்சயமாக லீகலாக சட்டப்படி போராடும். ஸோ இந்த சட்டத்தின் முன்பாக விஜய்க்கு இந்த கரூர் விஷயத்தில் நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே விஜய்க்கு எதிராக இருக்கிறது, தாவேகா கட்சியின் மீது குற்றம் சாட்டுகிற அளவுக்கு இருக்கிறது. ஸோ நிச்சயமாக நீதிமன்றங்கள் விஜய்க்கு ஆதரவாக என்றைக்குமே இருக்க போகிறதில்ல. ஸோ இதை தெரிஞ்சு பிஜேபி என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபைலை சிபிஐக்கு மாற்றி, சிபிஐ மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கிறதான ஒரு ஏஜென்சி. ஸோ அந்த ஏஜென்சிக்கு இந்த கேஸை கொண்டு போய் விஜயை தங்களோட பொலிட்டிக்கல் லாபங்களுக்காக யூஸ் பண்ணலாம், விஜயை மடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவை எடுத்துகிட்டு இருக்காங்க பிஜேபி.
இன்னொரு பக்கம் அதிமுகவும் விஜயை எப்படியாவது தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிறதான இந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தலாம், அல்லது பிஜேபியை ஒரு கட்டுக்குள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பிஜேபியில் அண்ணாமலை, அதே மாதிரி இன்னும் 2ஆம் மட்டம் தலைவர்கள் எல்லாமே இந்த கூட்டணியில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணியில் ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு அலையன்ஸ் இப்போ வரைக்கும் அது வந்து பப்ளிக்கில் அந்த மாதிரி ஒரு ஷோ இல்லை. ஸோ அதனால் அதை நிவர்த்தி செய்யும் அளவுக்கு இன்னொரு வலிமையான கூட்டணி அமைந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைக்கிறார். ஸோ இந்த சம்பவத்தை மையமாக வைத்து திரு விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணியில் கொண்டு வரலாம் என்று எடப்பாடி கணக்கு போட்டு, நீங்கள் எடப்பாடியை பார்த்தீங்கன்னாலும் இந்த விஷயத்தை வச்சு பெருசாக அரசியல் பண்ணுறாரு. மாநில அரசு மீதும் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் மீதும், குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் வெரி ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறதான ஒரு வலிமையான நபர் டிஎம்கேலிருந்து கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிற, அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் பொறுப்பாக நிர்வகிக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி டெய்லி அடிக்கிறாங்க. அவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணுறாங்க. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, அவர் மீது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்காக அவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி 2014ஆம் ஆண்டு ராகுல் காந்தி மேலே மோடி கூட்டம், மோடி கும்பல், பிஜேபி கும்பலானது பப்பு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி கொண்டு வர ஆரம்பித்தாங்களோ, இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு தக். செந்தில் பாலாஜி எதையும் எந்த அராஜகத்தையும் செய்வதற்கு தயங்காதவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை அவர் மேலே பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்றைக்கி நடந்ததான ப்ரெஸ் மீட்டில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, எந்த பதட்டமும் இல்லாமல், தில்லா கெத்தா, எதையும் எதிர்கொள்ளும் ஒரு தைரியத்தோடு எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் ஆதாரங்களோடு புட்டு வச்சுருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் முன்னாடியும். ஸோ இது வந்து மக்கள் வந்து இது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. செந்தில் பாலாஜி இதில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது மக்களுக்கு 100% தெரியும். இதில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அரசியல் பண்ணுறாங்க, இதுவும் மக்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் நினைக்கிறது மாதிரி விஜயை மேபி அவங்க தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் ஆசைகளை அவர்கள் இவர் மூலமாக தீர்த்து கொள்ளலாமே தவிர திமுகவிற்கும் அதில் இருக்கிற தலைவர்களுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இதன் மூலம் வராது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த கரூர் விஷயத்துக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசும் ஒரு நபர் கமிஷன் அமைத்து முன்னாள் நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் இந்த கமிஷனானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்களும் அந்த அந்த நெரிசல் நடந்த அடுத்த நாளே கரூரில் போய் தன்னுடைய விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார். ஸோ அவருடைய விசாரணையை முடிவுக்கு வரும் பொழுது, அந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது, அந்த அறிக்கையில் இருக்கிறதான குற்றச்சாட்டுகளின்படி, கருத்துக்களின்படி நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்படும். அதே நேரத்தில் தவறு செய்தவர்களுக்கு நிச்சயமாக சட்டத்தின்படி தண்டனைகளும் கிடைப்பதற்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி இந்த என்டிஏ கூட்டணி சார்பில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த குழுவும் இன்றைக்கி அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறதான தேஜஸ்வி சூர்யா வந்துட்டு, நாங்கள் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் கரூர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கான்டாக்ட் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணோம். பட் யாருமே சரியாக அவர்கள் பதிலளிக்கவில்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, ஸோ இது வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உரிமை மீறல் பிரச்சனையாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து இந்த குழுவானது ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கிறதான சபாநாயகரோ ராஜ்யசபா ஹெட்டோ அமைச்சதான ஒரு குழு கிடையாது. இது பிஜேபியோட ஹெட் அப்படின்னு பிஜேபியோட பிரசிடெண்ட் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் அமைத்ததான ஒரு குழு, என்டிஏ கூட்டணி குழு அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஸோ இந்த ஒரு கட்சி அமைத்ததான குழுவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான அதிகாரிகள், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதான அதிகாரிகள் ஆன்சர் பண்ணணும், இவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அப்படி இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அது ஜனநாயகம் சார்ந்ததல்ல, அது வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இவங்க வந்து அந்த உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்தால் கூட அது அங்கே ஸ்டே ஆகுமா இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா என்பது நிச்சயமாக ஆகாது. ஏன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் மற்றவங்க வந்துட்டு இங்கே இருக்கிறதான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் கொஷின் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும், ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு சாத்தியமற்றது, அரசியல் அமைப்புக்கு எதிரானது தான். ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஸோ புல்லி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க,
இது வந்து இந்த ஆபத்து தற்செயலாக நடந்ததல்ல, இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்குது. ஸோ விஜய் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி இந்த குழுவும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் பார்த்தோம், பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க விஜயை எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வரதுக்கு. ஸோ பார்க்கலாம், போக போக தெரியும். வரும் நாட்களில் அரசியல் களம் என்பது, தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இந்த மந்த் ஆஃப் ஜனவரி பிப்ரவரி டைமில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு எலெக்ஷன் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு. அந்த டைம் அரசியல் களமானது எப்படி மாறப்போகிறது, அந்த என்வாயன்மெண்ட், அந்த அரசியல் வானிலை எப்படி மாறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.